வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க, இந்த டிவிகே அரசுக்கு பல வழியில் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த திமுக கட்சி. இந்த டிவிகே ஆட்சி தொடர்றதுக்கு பயங்கரமான அதிரடியான சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் திமுக கட்சியினர். புகார் மேலே புகார் அளித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? இந்த புகாரின் மூலம் இந்த ஆட்சி தொடர்ந்து நீடிப்பதற்கான சிக்கலை தடையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா இந்த எதிர்க்கட்சியான திமுக கட்சி? அதைத்தான் நம்ம வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். இடையில ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நன்றி. வணக்கம் நண்பர்களே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் கூடவே ஹைப் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. அதாவதுங்க, டிவிகே 2026 சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 108 சீட்டில் ஜெயித்தாங்க. அப்போ 108 சீட்டில் ஜெயித்தாலுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்னவென்றால் 105 தான் இருக்குது. ஏனென்றால் முதலமைச்சர் அவர்கள் 2 சீட்டில் ஜெயித்ததுனால ஒரு சீட்டை ராஜினாமா பண்ணிட்டார். சபாநாயகர் அவர்கள் ஃப்ளோர் டெஸ்ட் வரும்போது அவர் இன்பேலன்ஸ் கரெக்டான சமமாக இருந்தால் தான் அவருடைய வாக்கை செலுத்த முடியும். அவர் வாக்கெடுப்பில் பங்கு கொள்ள முடியாது. அதை ஒன்று லெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வென்ற டிவிகே சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தான் ஜெயித்தார். அது நீதிமன்றத்திற்கு உட்பட்டிருப்பதால் ஆப்போசிட் கட்சியான திமுக கட்சி மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தான் தோல்வியுற்றார். ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அவர் நீதிமன்றத்தை இன்றைக்கி நாடி இருக்கிறாருங்க. அதனால் அவரும் ஃப்ளோர் டெஸ்ட்டில் பங்கேற்க முடியாது. ஆக மொத்தம் டிவிகேக்கு இருப்பதோ 105 சீட்டு தான். இந்த 105 சீட்டை வச்சு தான் இவங்க ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில். அதற்கு யார் சப்போர்ட்டாக இருக்குதுன்னா, டிஎம்கேயில் போட்டிட்டு தோழமை கட்சிகள் இன்றைக்கி டிவிகேவை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ தோழமை கட்சிகளுடைய ஆதரவில் தான் அந்த ஆட்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டாட்சி மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை, வாங்க நம்ம மெயினான பாயிண்ட்டுக்கு போயிடுவோம். இப்போ என்னென்னா, கிட்டத்தட்ட டிவிகே அரசு ஏடிஎம்கே கட்சியில் உள்ள அதிருப்தி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்கிறார்கள். திடீரென்று அதிருப்தி எம்எல்ஏக்கள் ஏடிஎம்கே கட்சியில் உள்ள அவங்க தலைமை பிடிக்காமல், அவர் தலைமையுடைய வழிநடத்தல் இவர்களுக்கு ஒத்து வராமல் அவர்கள் திடீரென்று தங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்து டிவிகேயில் இணைகிறார்கள். அப்படி இணைகிற படலம் அது குதிரை பேரம் நடக்கிறதா? குதிரை பேரம் அரசியலை டிவிகே அரசு செயல்படுத்துகிறதா என்கிற கண்ணோக்கில் தான் எல்லாரும் பார்க்க தோணுகிறது மக்களே. ஏன்னா திடீரென்று இவருடைய எம்எல்ஏ பதவிகளை துச்சமாக கருதி ராஜினாமா செய்து டிவிகேயில் அடுத்த ஒரு 10 நாள் ஒரு வாரத்திலே அவங்க இணைஞ்சிட்றாங்க. கேட்டால் நாங்கள் எந்த லாப நோக்கிலும் இணையலை, நாங்கள் சுய சிந்தனையின் அடிப்படையில் தான் நாங்கள் இணைஞ்சோம், தன்னிச்சையாகத்தான் இணைஞ்சோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இதற்குத்தான் திமுக கட்சி அமைப்பு செயலாளரான திரு RS பாரதி அவர்கள் கவர்னர் அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறாரு. இந்த டிவிகே அரசு குதிரை பேர அரசியலில் ஈடுபடுகிறது, இதை நீங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். ஆளுநர் அவர்களே, நீங்கள் இதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்க மறுத்தீங்கன்னா நாங்கள் நீதிமன்றத்தையே நாட நேரிடும். கவர்னர் அவர்களே, நீங்கள் இந்த குதிரை பேர அரசியலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள்
நீதிமன்றத்தையே நாட நேரிடும், நீதிமன்றத்துக்கு நாங்கள் செல்லுவோம் முறையா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான அழுத்தத்தை கவர்னர் அவர்களுக்கு கொடுத்துருக்கிறது திமுக கட்சி. அதாங்க அடுத்தது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, திரு டிவிகே கட்சியில் சமீபத்தில் இணைந்த திரு முன்னாள் எம்எல்ஏ திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், கரூர் தொகுதி எம்எல்ஏவாக இருந்தார். அவர் தான் ராஜினாமா பண்ணிவிட்டு டிவிகேயில் சமீபமாக இணைஞ்சார். அவர் ராஜினாமா பண்ணோன்னே செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது டிவிகே கட்சியினர் என்னை நாடினார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாருங்க. அதை திமுக கட்சி கோட் பண்ணி திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களும் அவங்களே செய்தியாளர் சந்திப்பில் டிவிகே கட்சியினர் என்னை நாடினார்கள் அப்படின்னு ஒத்துக்கிட்டாருங்க. அதே மாதிரி திரு வைகோ அவர்களும் அவங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து டிவிகேயில் இணையறதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தார். அந்த சமயமும் டிவிகே எங்களை நாடியது, உங்களுடைய எம்எல்ஏக்களை நீங்கள் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அந்த இடத்துல உங்களை நாங்கள் நிற்க வச்சு நாங்களே கேன்வாஸ் பண்ணி ஜெயிக்க வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள்கிட்ட ஒப்புதல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு திரு வைகோ அவர்களும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாருங்க. இந்த ரெண்டு பேர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரிடம் திமுக அரசு ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க, புகார் மனுவை. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரிடம் திமுக கட்சி டிவிகே அரசு குதிரை பேர அரசியலில் ஈடுபடுகிறது அப்படின்னு, இந்த சமீபத்தில் இணைந்த எம்எல்ஏக்கள்லாம் நீங்கள் விசாரிக்கணும், அவங்க நடவடிக்கையெல்லாம் நீங்கள் விசாரிக்கணும் அப்படி என்று ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறது இந்த திமுக கட்சி. இது பெரிய அழுத்தமாக பார்க்கப்படுகிறது மக்களே. தொடர்ச்சியாக டிவிகே அரசு மீது பல கட்டங்களில் புகார்களை அள்ளி வீசிக்கொண்டிருக்கிறது இந்த திமுக கட்சி மக்களே. கவர்னர் அவர்களிடம் 2 தடவை மனு அளிச்சிருக்கிறாங்க. கூடவே இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரிடமும் திரு RS பாரதி அவர்கள் ஒரு புகார் மனுவை அளித்திருக்கிறார். இதுதாங்க இன்றைய அரசியலில் பெரிய ஹாட்டாக பார்க்கப்படுகிறது, ஒரு ஹாட் பீட்டாக இருக்குது. இந்த புகார் நடவடிக்கைகளுக்கு இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரகமும் நடவடிக்கை எடுக்குமா, முன்னெடுப்புகளை செய்வார்களா? கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னெடுப்புகளை எடுப்பார்களா? திரு ஆளுநர் அவர்களிடம் 2 முறை புகார் மனு அளித்திருக்கிறாங்க. கூடவே பிரதான எதிர்க்கட்சிகளான அதிமுகவும் பிஜேபியும் புகார் மனுவை ஆளுநர் அவர்களிடம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்கான நடவடிக்கைகளை திரு ஆளுநர் அவர்கள் எடுப்பாரா? என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இப்படி பல கட்டத்தில் இந்த டிவிகே அரசு நகர்வதற்கே பல சிக்கல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது மக்களே. தொடர்ச்சியாக பல இடர்களையும் டிவிகே அரசுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எதிர்க்கட்சியினர். அப்போ திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை ஒரு பேட்டியில் சந்தித்தாருங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி இல்லைங்க, அவர் சொன்னது திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னாருங்க, நான் ஒன்றும் என்னுடைய தன்னிச்சையில் தான் அந்த கட்சியில் இணைஞ்சேன், யாரும் என்னை வற்புறுத்தவோ பயமுறுத்தவோ அச்சுறுத்தவோ இல்லை, என்னுடைய சுய விருப்பத்தின் பேரிலேயே இந்த டிவிகே கட்சியில் இணைந்தேன் அப்படி என்று அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் ஒரு தன்னிலை விளக்கம் வைத்திருக்கிறார் மக்களே. திரு வைகோ அவர்களும் நாங்கள் அந்த மாதிரிலாம் நாங்கள் பேசிக்கல அப்படி மாதிரி அவர் ஒரு தன்னிலை விளக்கம் அளித்திருக்கிறார். என்னுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. என்னுடைய சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே, வணக்கம்.